உண்டு. அதுவும் உயர்நீதிமன்ற ஹைகோர்ட் உயர்நீதிமன்ற ஜட்ஜி ஐயா அவர்களுக்கு வணக்கம். மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கேன் ஐயா, என்னை அரெஸ்ட் பண்ணக்கூடாது, இதை யூடியூப்பில் போட்டுக்கிறேன்னு. அதுவும் இல்லாத தொழிலாளர் ஆணையத்தில் மனு கொடுத்தேன், என்னை டெர்மினேட் பண்ணிட்டாங்க. எனக்கு வேலை ஒன்று மனு கொடுத்தேன், அங்கே ஆர்மோன்றவர் வேலை வாங்கி தராங்க. வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒருதலை பட்சமாக தீர்ப்பாச்சு. என்னங்க ஐயான்னா, வேறு என்ன பண்ணுறது, வாங்கிக்கிங்க கிராஜுவேட்டுன்னு. என்ன பண்ண தெரியாது, லேபர் ஆஃபீஸுக்கு போனேன். லேபர் ஆஃபீஸ்லேயும் எனக்கு வேலை தான் கேட்டேன். அங்கேயும் வேலை, அங்கே இருக்க அதிகாரியும் அவர் வேலை கொடுங்கன்னு, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு வச்சார். மேனேஜ்மெண்ட்டில் வச்சார், கொடுக்க முடியாதுன்னு. ஐயா அப்புறம் அங்கே இருக்கிற அதிகாரி வந்து கோர்ட்டுக்கு போயிடுங்கன்னாரு. போனால் பரவாயில்ல, நாங்கள் பார்த்துக்கிறோன்ட்டார் அவர். சரின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகும்போது லேபர் கோர்ட்டுக்கு போகும்போது அங்கேயும் விசாரணை பண்ணாங்க. அங்கே இருக்க ஜட்ஜி ஐயா, நீ மக்கள் நீதிமன்றத்துக்கு போகிறியான்னு கேட்டாங்க. நான் மக்கள் நீதிமன்றத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா போகிறேன் ஐயான்னு. அங்கேயும் எனக்கு பணம் தரேன்னாங்க. எனக்கு வேலை வேணும் ஐயா அப்படின்ட்டு மீடியா வந்துச்சாங்க. மீடியாவிலையும் பணம் தான் தர சொன்னாங்க, வேலை தான் வந்து கேட்டேன். மறுபடியும் கோர்ட்டுக்கு வந்தோம். இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது மாதிரி ஜட்ஜி கொடுத்தாரு. முடிஞ்சவொடனே ஜட்ஜி கொடுத்தாரு. வக்கீலுங்க அந்த ஜட்ஜி இறங்குற தருவாயில் தான், யாரும் இல்லாத நேரத்தில் தான் அந்த 1:30 மணி தான் கரெக்டாக வந்து எங்கள் வக்கீலுங்க வருவாங்க. அப்போ வந்து இதை ஆர்குமெண்ட் பண்ணாங்க. அவர் பாட்டு அதை பற்றி எடுத்துக்கவே இல்லை. அப்புறம் அது முடிஞ்ச உடனே நான் உட்காந்து இந்த மாதிரி ஜட்ஜி மட்டும் இந்த வக்கீல் கிட்ட இருக்கும்போது அது என்ன ஜட்ஜி எனக்கு தெரியாது இல்லை. அதுவும் இல்லாத வக்கீல் வந்தவங்க அவர் வரல, வக்கீலும் யாரும் வரல. அந்த நேரத்தில் நீங்கள் இல்லாதனால என்கிட்ட ஜட்ஜி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஜட்ஜி மட்டும் நான் ஒரு ஜெராக்ஸ் அவங்கள்ட்ட ஒரு ஜெராக்ஸ் கொடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த தீர்ப்பாகி போச்சுன்னாங்க. தீர்ப்பாக என் மேலே தான் தீர்ப்பாச்சுன்னாங்க. அந்த ஜட்ஜிமெண்ட்டை வந்து நீ வாங்காத, நான் வச்சு வக்கீல் சொல்கிறேன், நீ வாங்காதீங்கன்னு ராஜேந்திரன் சொல்கிறாரு. ஏன் நான் இல்லை கூட நான் வாங்குறேன், நான் வாங்கிட்டு அவர் வாங்கி வச்சுக்கினார். அந்த ஜட்ஜிமெண்ட் எனக்கு மேல்முறை பண்ண சொன்னேன். மேல்முறை அவங்க பண்ணுற மாதிரி தெரியல, செக்கை வாங்கி கொடுத்தாங்க. ஐயா நான் மேல்முறை தான் பண்ண சொன்ன மாட்டேன், இதை போட்டு வாங்க மேல்முறை போகலாம் அப்படின்னு தமிழ் மரன்ற நான் பார்த்த தமிழ் மரன்றதை நம்பி தான் நான் அவருக்கு இந்த கேஸை கொடுத்தேன். அவர் வந்து ராஜேந்திரன்றவரை வச்சார். என்ன ஏன்னு அவர்கிட்ட கேட்கும்போது நான் தான் கூட இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தமிழ் மரம் அட்வொகேட் சொன்னார். ராஜேந்திரன் அவர் நியமித்தார். அவரும் கூட வந்தார். 2 பேரும் வந்தாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் அவங்களே வாங்கி வச்சுக்கிங்க. இந்த 3 செக்கையும் கொடுத்தாங்க. 3 செக்கு கொடுத்து அக்கௌண்ட்டில் போடுங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு தமிழ் அவங்களை நம்பி தான் நான் வாங்கினேன். சரி சொல்லிட்டு பேங்க்கில் என்னுடைய அக்கௌண்ட்டில் போடும்போது கிராஜுவேட் செக்கில் வந்து பணம் இல்லைன்ட்டாங்க. அந்த செக்கு வந்து 47,000 சில்லறை. அப்புறம் 1 லட்ச ரூபாய் வந்து 17 சில்லறை. நான் வாங்கின பிஎஃப் ஃபீஸை வந்து 1,57,000 ரூபாய். இது கிராஜுவேட்டுக்கு அதுக்கு ஒருத்தர் சொன்னாங்க எங்கே இருக்குது அப்படின்னாங்க. அது எனக்கு தெரியல, ஒருத்தருக்கு தான் தெரியும். அதுவும் இல்லாத இந்த போன்ஸ் அவங்க தந்து கொடுத்து இன்னொருத்தர்கிட்ட விசாரிக்க இது மூலிமா நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம்னு அவங்க சொன்னாங்க. அதை தான் வக்கீல்கிட்ட சொன்னேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு பிரச்சனை பண்ணி 2 செக்காக வாங்கி தந்தாங்க. இல்லை இது மேலே நடவடிக்கை எடுங்க, நடவடிக்கை எனக்கு இதை பெற்று வாங்கி கொடுங்கன்னு நான் சொன்னேன். அவங்க அதெல்லாம் வாங்கி தர முடியாதுன்னு சொல்லி செக்கத்துக்கு எதிர்த்து வக்கீல்கிட்டே கொடுத்துட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க, அதை பற்றி எதுவும் பேசலை. என்னன்னு கேட்டு ஃபோன் பண்ணி கேட்டால் அதெல்லாம் முடியாது, 2 செக்கு வாங்கிக்கின்றாங்க. இதுமாதிரி நடவடிக்கையும் எடுக்கலை, ஒன்றும் எடுக்கலை. எனக்கு உடல்நிலை சரியில்லாத போச்சு. இதில் தான் பிரச்சனையாக உருவாச்சு. அதில் மனதளவில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து இப்போ என்ன சொன்னால் ஃபீஸ் தரேன்னு சொல்லிட்டு என் மேலே கேஸை போட்டாங்க. இது அள்ளிக்குளம் கோர்ட்டில் இது போயிட்டு இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுறது தெரியாத இன்னொரு வக்கீல் வச்சு அந்த வக்கீல் இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கினார். அவரும் வந்துட்டு 2 வருஷமாக கடந்து போச்சு. அவரும் இந்த கேஸை மேல்முறை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரும் என்கிட்ட ஜட்ஜ்மெண்ட் வாங்கி வந்தார். ஜட்ஜ்மெண்ட் சைன்லாம் வாங்கி மேல்முறை பண்ணுறேன்னாரு. அவர் என்ன பண்ணிக்கிறான்னு கேட்டால் பண்ணுறேன் ஜட்ஜி சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறான்னு தெரியல. அவர்கிட்ட இன்னொரு கேஸும் கொடுத்து வச்சுருக்கேன். வக்கீல்லாம் பிடிக்கணும், நான் எங்கே கேட்பேன். எங்கே போய் பார்த்தாலும் பணம் தான் கேட்குறாங்க. பணம் கொடுக்க வேண்டியதான், எல்லாம் குத்தாகி போச்சு. இது மேலே இந்த செக்கு மேலே அவங்க நடவடிக்கை எடுத்து சொன்னால் கேட்டு நான் எதுவுமே கொடுத்துட்டு 50,000 இருப்பான். அது மேலே நடவடிக்கை எடுத்து கேட்டு நான் விட பரவாயில்ல. என் மேலே கேஸ் போயிடுச்சு. என்ன என் கேஸு ஒன்றும் புரியலையா எனக்கு மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஹைகோர்ட்டு வளாகத்தில் கூட மன உளைச்சோடு ஏறிட்டேன். சட்டக்கல்லூரி ஹைகோர்ட் வளாகத்தில் அங்கே வேலை நடந்துகிட்டு இருக்கேன். அங்கேயும் வந்துட்டு ஐயா எனக்கு என்ன கீழே இறக்குனாங்க போலீஸ்காரெலாம்.
ஐயா வந்திருக்காரு, ஐயா இப்போ வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு, வாங்க சொல்லிட்டு கீழே இருந்தாங்க. அங்கே என்ன கீழே இருந்தாங்க வாங்கி தரேன்னு சொன்னாக்க போலீஸ்காரங்க அந்த உள்ளே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் எடுத்து போயிட்டு அது மாதிரி எழுதிட்டு மடிச்சு சைன் வாங்கிட்டாங்க. நீ போயிட்டு வாங்கிட்டாங்க. ஐயா கிட்ட இது வரைக்கும் அவங்க வாங்கி தரேன் எதுவுமே வாங்கி தரேன் இல்லை, ஒன்றும் இல்லை. போலீஸ்காரே என்னை ஏமாற்றிட்டாங்க. இதுக்கு முன்னாடியும் ஒரு அம்மாவும் போலீஸ்காரர்கிட்ட கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணார், நீங்கள் பார் கவுன்சில் போங்க, பார் கவுன்சில் வக்கீல் போவாங்க, வக்கீல் எப்படி வருவாங்க, ஜட்ஜ்மெண்ட்டே தரமாட்டேன்றாங்க, வக்கீல் எப்படி வருவாங்க? இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும். ஏன் என்னை அரெஸ்ட் பண்ணக்கூடாது, நான் ஏழை மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்குன்னு ஒரு இடம் கூட கிடையாது, ஒரு சென்ட் இடம் கூட கிடையாது, பழகிட்டே ரொம்ப கஷ்டமான இதில் போயிட்டு சூழ்நிலையில் இருக்கேன். எனக்கு ஒரு கருணை உள்ளத்தோடு உங்களை கேட்குறேன். ஐயா எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வேண்டி பிரார்த்தனை பண்ணுறேன். அப்படி நல்ல தீர்ப்பு இல்லை எனக்கு கருணை கொலை பண்ணிடுங்க ஐயா, உங்களுக்கு வேண்டி பிரார்த்தனை பண்ணுறேன் ஐயா. வேறு என்ன ஐயா பண்ண முடியும்? என் வயசும் கடந்து போச்சு ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா.